அதுக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன். இது இந்த பட்டணத்தினுடைய மெயின் சிட்டிக்குள்ள அமைந்திருக்கிறது. திரளான மக்கள் வர்றாங்க. இந்த நாள்ல முக்கியமா இந்த ராணுவ வீரர்கள், ஆர்மியில உள்ளவங்க, நேவியில உள்ளவங்க, ஏர்போர்ஸ்ல உள்ளவங்களுக்கு விசேஷ ஆராதனை நடத்தப்படுகிறது. அந்த ஆபீசர்ஸ், அதுல பணி செய்யற எல்லாரும் திரளாய் கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்ல தெரியுமா? யோவான் 14:27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இயேசு ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஐ வில் கிவ் மை பீஸ் அண்ட் யூ. சமாதானம் இன்னைக்கு மனிதன் தேடுகிற முக்கியமான ஒரு காரியம். நிம்மதி இல்லைங்க, சமாதானமே இல்லைங்க அப்படின்னா மனிதன் சமாதானத்தை தேடுகிறான். உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? உள்ளத்துக்குள்ளே நிம்மதி இருக்குதா? ஆத்ம அமைதி, அதான் டிவைன் பீஸ். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். அதுவும் இந்த உலகத்துல யாருமே சொல்லிராத ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்பது. அதாவது அது ஒரு தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அப்படின்னா இயேசு இந்த உலகத்திலே சாதாரண மனிதனாய் வந்து வாழ்ந்து காண்பித்தார். அவருக்கு எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டு, நெருக்கங்கள் எல்லாம் இருந்த போதிலும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை. எப்பவும் சமாதானத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணினார், எல்லாத்தையும் கடந்து போனார். நாம் அந்த அடிச்சுவட்டையில நடக்கும்போது மாதிரியை பின் வைத்து போனார் என்று பார்க்கிறோம். அத்தனை போராட்டத்துக்கு மத்தியிலும் உள்ளத்துக்குள்ள ஒரு தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதை பெற்று இருக்கிறீங்களா? இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது, உள்ளம் பாதிக்கப்படாது, எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. இதை நமக்கு தருவதற்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். சமாதான பிரபுவாக இயேசு உள்ளத்துல வந்துட்டா இந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சமாதான பிரபு இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னா ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாத சமாதானம், அந்த சமாதானம் எனக்கு வேணும், என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க. இயேசு உள்ளத்துல வருவார். தேவ சமாதானம் உள்ளத்தை ஆட்கொள்ளும். இடம் கொடுக்கிறீங்களா? இதயத்துல கை வைத்து உள்ளத்துல ஏற்கனவே இயேசுக்கு இடம் கொடுத்தவங்க அதற்காக தேவனை துதிங்க. இந்த சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே, நீர்தான் சமாதான பிரபு, எங்களுக்கு சமாதானம் கொடுக்க சிலுவையில ரத்த சிந்தினீர். உம்முடைய தேவ சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். யார் யார் எனக்கு வேணும், நீர் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உள்ளத்தை நிரப்பும். தேவ சமாதானத்தை நான் நிரப்பும். ஆண்டவரை எப்பொழுதும் ஒரு